இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 தடவை 48 நாள் சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம், உங்களை சுற்றி ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழும். அதை நீங்க உணர்வீங்க. நீங்களே என் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுவீங்க. வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை இயற்றியவர் வந்து பாத்தீங்கன்னா அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகோபில மடத்தை சார்ந்த, அதாவது 108 திவ்ய தேசங்களை 97வது திவ்ய தேசமா வரக்கூடியது அகோபில மடம். அந்த மடத்தை சார்ந்த 44வது பட்டம் முக்கூர் சுவாமிகளால் ஏற்படுது. இந்த முக்கூர் சுவாமி தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவரங்கத்தை புனரமைக்கிறாரு. அந்த செய்திகளை நம்ம முழுசா இப்ப பார்க்க வரல. நம்ம இந்த சுலோகத்துக்குள்ள போயிடும். நிறைமொழி மாந்தர்தம் உள்ளத்தில் கிளர்ந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள். அந்த மறைமொழி கீதங்களான அந்த மந்திர சொற்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை சுத்தி நமக்குள்ளார ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அது நம்மளுடைய பேட் கர்மா, நெகட்டிவ் எனர்ஜி, தீய தோஷங்கள் எல்லாம் விலக்கி நமக்கு நன்மையை தரும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், கஷ்ட நஷ்டங்கள், வருகின்ற வினைகள், நல்லதோ கேட்டதோ, நம்மளால சில நேரத்துல சில விஷயங்களை ஏத்துக்க முடியும், பல விஷயங்களை ஏத்துக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் கேட்டா பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் நம்ம கர்மா, நம்ம செய்தது, நம்ம முன்னோர்கள் செய்தது, இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி. சரி, இதெல்லாம் எப்படி ஒழிப்பது, இதுல இருந்து எப்படி மீள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் வந்து பக்தி பிரபத்தி. பக்தி செலுத்துறது, பிரபத்தினா சரணாகதி, இறைவனை சரணாகதி அடைஞ்சிருது. ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் தான் செஞ்சேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் ஒரு மிகச்சிறந்த அடியார் தன்னை ப்ரூவ் பண்றவங்க பக்தி அங்க கொஞ்சம் ஆங்காரம் இருக்கும். எல்லாமே நீ தான், என்ன பண்றியோ பண்ணிக்கோ இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வத்துக்கிட்டயோ இறைவன்கிட்டயோ நம்ம முறையிடுறது பிரபத்தி. நீ தான் நான் வழி நடத்துற, எனக்கு ஒரு வழிகாட்டு. அப்படி அந்த வழியில் வைத்து பார்க்கப்படும் ஒரு பக்தி ஸ்லோகமா இல்லாத பிரபத்தி ஸ்லோகம் தான் இது, இந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகம். ராகு கேதுகளால தான் நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள தோன்றது, நம்மை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறது. இதற்கெல்லாமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி. இது வந்து நம்ம இயல்பா செய்தது இல்ல பிறர், அதாவது வள்ளல் பெருமானார் சொல்லுவாரு சில இடத்துல, பிறர் செய்யும் கொடும் செயல்களாலே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காற்றாலே புவியாலே ககன மதனாலேன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுல பிறர் செய்யும் கொடும் செயல்களாலே என்பதை வள்ளல் பெருமானாரே வந்து ஏத்துக்கிறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக். அதனால பாதிக்கப்படாம இருக்கணும்னா நாம வந்து இந்த மாதிரி மந்திரங்களை, மந்திர கவசங்களை நாள்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து நன்மைகள் ஏற்படும். நம்மளே எவ்வளவு கர்ம வினையை சுமந்து தான் அங்க வந்திருக்கிறோம். இதற்கிடையில நம்மளை சுற்றி வாழக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு ஏதாவது ஒரு எதிரிகள், தொல்லை கொடுக்குறவங்க, பொச்சரிப்பு பொறாமை பிடித்தவர்கள், அவங்க எண்ணங்களால நம்ம வந்து துன்புறுத்தப்படுவாங்க. டைரக்டா வந்தா அது சண்டை, இல்லைன்னா ஏதாவது ஒரு செய்வினை மாதிரியான வினைகளை அவங்க செய்து வச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையில எதுக்குதான் சம்பந்தமே இல்லாம நம்ம துக்கமா இருக்கிறோம், துயரமா இருக்கிறோம், பணம் லாஸ் ஆகுது, திடீர் நோயாகுது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம விட்டு பிரிஞ்சு போறாங்க. இப்படிப்பட்ட கவலைகள்லாம் நம்ம பீடிக்கப்பட்டு அடுத்த நிலைமைக்கே போக முடியாம ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இறைவனை பற்றுக்கோடாக பற்றிக்கணும். அப்படி இறைவனை பற்றுக்கோடாக, இறைவனை எப்படி பிடிப்பீங்க சொல்லுங்க? இறைவனை வந்து கோயில்கள்ல தத்துவங்களை வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் தான் அதை தான் பேச வந்தேன் நான் இந்த பதிவில். வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக், இந்த நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் தசாபுத்தி நடத்தும் பொழுதோ, இல்ல உங்க தசாநாதனோட அல்லது உங்களுடைய புத்திநாதனோட, உங்க அந்தரநாதனோட, இல்லைன்னா உங்களுடைய லக்னாதிபதியோட சம்பந்தப்படும் போது இந்த மாதிரி கெடுதலான விஷயங்கள் நடக்கும். அப்ப இந்த ராகு கேதுக்கள்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் தான், இருட்டு தான். ஒண்ணு வந்து சிவப்பு நிறம் சார்ந்த இருட்டு, இன்னொன்று வந்து கருமை நிறம் சார்ந்த இருட்டு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அந்த இருட்டு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மதியம் நம்மளுடைய அறிவை சரியா வேலை செய்ய விடாம நம்ம வந்து சோம்பல், மயக்கம், எப்பயுமே ஒரு பயம், ஒரு அச்சம், எதை தொட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுலையுமே ஒரு தடை, ஒரு தாமதங்கள், காரியம் கூறி வராத சூழ்நிலைகள், இதெல்லாம் ஏற்பட்டு நம்மள வந்து ரொம்ப பீதி அடைய வைக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய இந்த நிலைகள் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக்கை உடைக்கணும். அப்பதான் ராகு கேதுக்களை வழிபடத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுக்களுடைய அம்சமான வாளுள்ள தெய்வங்கள், மனித முகம் இல்லாத தெய்வங்கள், அந்த முகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேறு விதமான முகங்களாக, ஒரு மிருகத்தின் முகமாகவோ வேற ஏதோ ஒரு முகமாகவோ அமைந்திருக்கக்கூடிய ஒரு விகாரமா இருக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும்.
அப்படி மனித முகம் இல்லாத அந்த தெய்வங்களை வந்து நம்ம வழிபடும் போது இந்த ராகு கேதுகளால, பிளாக் மேஜிக்கால, எதிர்மறை எண்ணங்களால, பிறரால் செய்யப்பட்ட செய்வினைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கண்டிப்பா நீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு அற்புதமான மந்திரமான இந்த நரசிம்ம பிரபத்தி ஸ்லோகம் உங்களுக்கு உதவும். இந்த ஸ்லோகத்தை வந்து 48 நாள் காலையில குளிச்ச பிறகு நீங்க சொல்லணும். நரசிம்மர் வந்து உக்கிர ரூபமானவர் இல்லைங்களா, அவரை ஃபர்ஸ்ட் நீங்க சாந்தப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாதமா டெய்லி ஒரு டம்ளர் பால் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு டம்ளர் பானகம், அதாவது நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய், துளசி இலை, எலுமிச்சம்பழம், இது சார்ந்த இஞ்சி, இது சார்ந்த வகையில ஒரு பானகம் ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு பானகத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் கூல் பண்ணணும். பிரசாதமா அதை வச்சு நைவேத்தியமா அதை வச்சுட்டு நீங்க இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 27 தடவை, அதிகபட்சம் 108 தடவை சொல்லலாம். நீங்க 48 நாள் சொல்லிட்டு வரும்போது உங்க கோரிக்கையை வச்சு சொல்லிட்டு வரும்போது 48வது நாளுக்கு பிறகு இந்த கோரிக்கை இல்ல, அதுக்கு முன்னாடியே கூட உங்களுடைய எந்த அளவு உங்க மனோ வலிமை, உண்மையாலுமே உங்க தூய்மையான மனசுக்கு இந்த மாதிரி இடர்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இறைவனே நினைக்கிற அளவுக்கு உங்க பிரார்த்தனை இருக்கும் பொழுது அது வேகமா உங்களுக்கு கூடி வரும். அந்த காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தியாகும், அந்த கவலை மறையும், அந்த அச்சம், பயம், இடர் எல்லாமே உங்களை விட்டு தவிடுபடி ஆகிடும். இதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 48வது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை சொல்லிட்ட பிறகு நீங்க ஏதாவது ஒரு நரசிம்மர் கோயில் உங்க அருகாமையில் இருந்தாலோ இல்லை ஓரளவுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருந்தாலோ 9 முதல் 27 அல்லது ஒரு 108 சுத்து நீங்க பிரகாரம் வந்து சுத்தி வரலாம். அதனால மேலும் அதிகமான நன்மைகள் வந்து உங்க வாழ்க்கையில கிடைக்கும். இதற்கு முன்னாடி நீங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் கூட உங்களுக்கு இனி வராமல் தடுக்கும். தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா ரைட்டுங்களா, உங்களுக்கு அது ஒரு கவசமாவே மாறிடும் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன், ஸ்கிரீன்ல வருது பாருங்க. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிரதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பரதோ நரசிம்ம, எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத் பரோ நகஸ்டித் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரபத்தியே. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? எந்த ஒரு மந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா பொருள் அறிந்து ஓதணும். அப்படி இல்லைன்னா அதற்குரிய பயணம் வந்து நம்ம பெறது ரொம்ப கடினமாயிடும். சில மந்திரங்கள் வந்து பொருள் அறிந்து ஓதாட்டாலும் அது நமக்கு நன்மையை தரும். அதெல்லாம் பீஜாட்சரங்களை கொண்ட மந்திரம். இந்த மாதிரி அர்த்த புஷ்டி உள்ள மந்திரங்களை நம்ம பொருள் அறிந்து ஓதுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்பொழுது இதற்கான தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நரசிம்மனே நமக்கு தாய், நரசிம்மன் தான் தந்தை, சகோதரனும் நரசிம்மன் தான், நமக்கு வந்து உற்ற நண்பனும் நரசிம்மன் தான், நாம் பெற்ற அறிவு, நம்ம செல்வம், நமக்கு எஜமானா வரக்கூடியவர், நம்மளை ஆளக்கூடியவர் நரசிம்மர் தான், எல்லாமே நரசிம்மர் தான். இந்த லோகம், இந்த பூமி, நம்ம வாழக்கூடிய இந்த பூமி முழுவதும் அவர் எங்கும் நிறைந்திருக்கிறாரு. அப்படி விண்ணுலகம் பரலோகத்திலையும் அவர் தான் இருக்கிறாரு. நான் எங்கெங்கெல்லாம் செல்றோமோ அங்கெங்கெல்லாம் நரசிம்மனை தான் நான் பாக்குறேன், அங்கெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்கிறாரு. நரசிம்மனை காட்டிலும் உயர்ந்தவர் ஒருவரும் இல்லை. அதனால் நரசிம்மா நான் உன்னை வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்றது இந்த சுலோகத்தோட பொருள். ஏன்னா நாம வழிபடக்கூடிய தெய்வங்கள், நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுங்க, அந்த தெய்வம் தான் முழு முதற் கடவுளா பாவித்து நீங்க வழிபடணும். அந்த தெய்வத்தால முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வழிபடணும். இல்லைன்னா டெய்லியும் ஒரு தெய்வத்தை நீங்க மாத்திக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் ஷண் மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோற்று வச்சிருக்கிறார். ஏன்னா உனக்கு எதுலையாவது நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல எந்த தெய்வத்தையாவது நீ பிடிச்சிக்கணும். பக்தின்றது எப்பொழுதும் உனக்குள்ளார இருக்கணும். பக்தி என்ற அந்த தெப்பம்தான் இந்த சம்சார சாகரத்தை, இந்த கடலை கடக்கிறதுக்கு உனக்கு உதவுன்றதுனாலதான் பெரியவங்க இப்படி அமைச்சு வச்சாங்க. அந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறது தான் நம்ம சேனல். இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சில தடைகளையோ தாமதங்களையோ அவங்க பெறக்கூடிய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம இந்த மந்திரம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னா, அல்டிமேட் கோல் என்னன்னா, இங்க வந்து சாப்பிட்றதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல நாமளும் வாழ்ந்தோம் செத்தோம் ஒரு அடையாளத்தை பதிவு வைக்கிறதுக்கோ இல்ல, இனி பிறவாம இருக்கிறது, முக்தி அடைகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பாக்குறது தான் இந்த சேனலோட நோக்கம். சரி, போற வழியில நமக்கு எல்லாமே தான் தேவை. ஒரு காசு பணம் தேவை, ஒரு நல்ல வீடு, உறைவிடம், இதெல்லாம் தேவை. அதெல்லாம் அபகரிக்கிற மாதிரி நம்மள சூழக்கூடிய கெடுதலான செயல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு கிடைத்தால் கூட அதுல நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நமக்கு சில நேரத்துல உருவாகும் இல்லைங்களா. அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரதுக்கு தான் இந்த மாதிரி சுலோகங்கள் நான் கொடுக்குறேன். இது எல்லாமே பெரியவங்க ஏற்றது தான். இந்த சுலோகத்தை நீங்க நாளும் பாராயணம் பண்ணுங்க, நான் சொன்ன முறைப்படி பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில தடைகள் தாமதங்கள் எல்லாம், அச்சம், பயம், கவலை எல்லாம் தீர்ந்து எல்லா பேட் கர்மா, நெகட்டிவ் எனர்ஜி, திருஷ்டி தோஷம் எல்லாமே கழிந்து உங்களுக்கு அந்த நரசிம்மருடைய அருள் பரிபூர்ணமா கிடைச்சி ஒவ்வொரு செயலிலும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்கன்றது உறுதியா நான் சொல்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.